ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். எல்லோருக்கும் இன்றைய நாள் விநாயகப் பெருமானுடைய அருள்நாளே சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்று 24/11/2024 கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். மாலையிலே மகா பிரத்திங்கரா தேவியை ராகுகால வேளையிலே வணங்க வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:12 சூரிய உதயம். சூரிய அஸ்தமனம் மாலை 5:39 இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் காலை 5 மணி அளவிலே விளக்கேற்ற வேண்டும். மாலை 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை. அதேபோல் மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் பூர நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய திதி இன்று முழுவதும் தேய்பிறை நவமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள். முதலாவதாக மேஷ ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். நீங்கள் செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்றன. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மேஷராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள், இஷ்ட தெய்வங்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மருத்துவரை தேடி போகாத நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல பிரிஸ்கா இருப்பீங்க. இன்னைக்கு சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். நீங்கள் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அது வெற்றியை தரும். பெரிய தொகை கைக்கு வர இருக்கின்றது. எனவே வீடு போன்ற பெரிய முதலீட்டுக்கு முயற்சி செய்யுங்கள். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். நாளும் கோளும் நன்றாக இருக்கும்போது அதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய வெளியூர் பயணங்கள் எல்லாம் வெற்றி பயணமாக அமையும். நீங்கள் என்ன விஷயமாக வெளியூர் சென்றாலும் அது வெற்றி பயணமாக அமையும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்கள் மூலமும் நண்பர்கள் மூலமும் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
பெருமாளை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். என்றோ ஒரு வேலை செய்து கொடுத்திருப்பீர்கள், அதற்கு பணம் அனுப்பாமல் இருந்திருப்பார்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு அது தேடி வரும். அதேபோல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படும். ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு திடீரென பணவரவு அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். அரசு வகையிலே ஏதேனும் ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டாகின்ற நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. எதிலும் வெற்றி உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீரும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ஆகவே எல்லா வகையிலும் சிம்ம ராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் மற்றும் மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்றன. கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக பேசுங்கள். அலுவலகத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். மாலையிலே மகா பிரத்திங்கிரா தேவியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அந்யோன்யம் ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் இறை அருளும் குரு அருளும் முன்னோர்களுடைய அருளும் இருக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பிரத்திங்கிரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அது உங்களுக்கு வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் சூரிய பகவானை வணங்குங்கள், மகா பிரத்திங்கிரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை நீங்கள்
வேலை பார்க்கின்ற அலுவலகத்திலே கிடைக்கும். உங்களுக்கு பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. கூட்டுத் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், லாபங்கள் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். அவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. ஒரு 2-3 நாட்களுக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படும். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலே மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். கடன் கொடுக்கக்கூடாது, நீங்களும் கடன் வாங்கக்கூடாது. ஆகவே இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாக இருக்கின்ற காரணத்தினாலே மாலையிலே மகா பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நெருக்கடிகள் தீரும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். பெருமாளை வணங்க வேண்டும். மகா பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிதாக முதலீடுகள் செய்யாதீர்கள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் மகா பிரத்திங்கிரா தேவியை வணங்குங்கள். தடைகள் எல்லாம் விலகும். சூரிய பகவானை வழிபடுங்கள். சூரிய காயத்ரி சொல்லுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவலிலே பல விஷயங்களை பற்றி எல்லோருக்கும் கேள்விகள் நிறைய இருக்கும். இந்த கேள்விகளுக்கான பதில்களை எல்லாம் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கேள்விகள் எனக்குள்ளேயும் இருக்கின்றது. எனக்குள்ளேயும் எழுகின்ற கேள்விகளை உங்களுடைய சார்பாக நமக்கு தெரிந்த மிகப்பெரிய அடியார் பெருமக்கள், ஆதீன கர்த்தர்கள் அவர்கள் சொன்ன பதில்களை உங்களுக்கு அளிக்க இருக்கின்றேன். இந்த அடியார் பெருமக்கள் ஆகிய நாயன்மார்களுக்கு செய்யும் குரு பூஜைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இப்படிப்பட்ட கேள்விகள் ஒரு சிலருடைய மனதிலே இருக்கும். இதற்கு பதில், சிவத்தன்மை பெற்ற அடியார்கள் நல்ல சாயுஜ்ய நிலையிலே இருப்பதால் அவர்கள் நாம் செய்யும் குரு பூஜை சிறப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இறைத்தன்மை பொருந்தி அவர்களுக்கு செய்யும் பூஜைகள் யாவும் சிவபெருமானே அவர்களுடைய வடிவிலே தங்கியிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்கின்றார் என்பதுதான் உண்மை. ஆகவே சித்தர்களுக்கு இந்த குரு பூஜையை செய்கின்றோம் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் ஜீவன் சுத்தமானவர்கள், சுத்த ஜீவனாகி சிவபரம்பொருளானவர்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் செய்யும் பூஜை, நாம் செய்யும் பூஜையை சிவபெருமான் ஏற்றுக்கொள்கின்றார் என்பதுதான் உண்மை. அடுத்த கேள்வி, இந்த ஷண்மதம் அப்படின்னா என்ன?
இதனை அமைத்தவர்கள் யார் அப்படி என்ற கேள்வி எழலாம். ஷண்மதம் என்றால் சைவம், வைணவம், சக்தம், கானாபத்தியம், கௌமாரம், சௌமாரம், சௌரம் என்பனவாகும். இவற்றை ஷண்மதம் என்பார்கள். இதனை அமைத்தவர் ஆதிசங்கர பகவத் பாதாள் அவர்கள் இதனை அமைத்தார். காரணம், ஆங்காங்கே தனித்தனியாக பிரிந்து சக்தி பெரிது என்று ஒரு சிலரும், சிவன் பெரிது என்று ஒரு சிலரும், இல்லை முருகன் தான் பெரியவர் என்று ஒரு சிலரும், இல்லை நாராயணன் தான் பெரியவர் என்று ஒரு சிலரும் தங்களுக்குள்ளே பேதமை பாராட்டி கொண்டிருந்த காலம் அது. அந்த வேளையிலே ஆதிசங்கர பகவத் பாதாள் இந்து தர்மத்தை காப்பதற்காக தோன்றிய மகாபுருஷர். அவர் இந்த 6 மதங்களையும் ஒன்றாக்கி ஷண்மதமாக்கி முழுமையான இந்து மதத்தை கட்டமைத்தார். ஆகவே ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு நாம் எல்லோரும் கடன்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த ஷண்மதத்தை பார்த்தோம். முக்குணங்கள் அப்படின்னா என்ன? முக்குணங்கள்னா சத்வகுணம், சத்வகுணத்தை சாத்வீகம் என்பார்கள். சாத்வீகம் என்றால் நல்ல காரியங்களிலே மனதை செலுத்துகின்ற குணம், எல்லோரிடமும் பொறுமையாக பேசுவது, அன்பாக இருப்பது, இவையெல்லாம் சாத்வீகம். அடுத்து ரஜோகுணம், ராட்சதம் என்று சொல்வார்கள். இந்த ராட்சத குணம் உள்ளவர்கள் நல்ல ஊக்கம், நல்ல ஞானம், வீரம், தர்மம், தானம், கல்வி போன்றவற்றை பெற்றிருப்பார்கள். அடுத்தது தமோகுணம். தமோகுணம் என்றால் அது தாமதம். இந்த தமோகுணம் பெற்றவர்கள் மிகுந்த காமமுடையவர்களாக இருப்பார்கள். வெகுளி மற்றும் மயக்கங்களுக்கு காரணமான குணம் என்பன இவர்களுடைய குணம். வெகுளி மயக்கம் என்றால் தன்னை புகழ்பவர்களை, இவர்களை புகழ்ந்தால் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட குணத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆக இதுதான் முக்குணங்கள். இதிலே இந்த முதல் குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கின்ற 3 உடல்கள் என்ன? அவை ஸ்தூல உடல்கள் என்று சொல்வார்கள். ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல் என்பன. அடுத்து பக்தியை வளர்த்து கொள்ள உதவுகின்ற சாதனங்கள் என்னென்ன? அவற்றை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால், மலர் நீர் கொண்டு வழிபடுவதும், அதாவது இல்லத்திலே விறக்கடை அளவுள்ள சுவாமி விக்கிரகத்தை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும், அவற்றுக்கு மலர்களை சாற்ற வேண்டும். இப்படி வழிபடுவதும், திருமுறைகளை ஓதுவதும், அவனுக்குரிய திருமந்திரங்களை ஓதுவதுமே ஆகும். அடுத்து பக்தி என்றால் என்ன? இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பக்தி என்பது இறைவனிடத்திலே செலுத்தப்படுகின்ற அன்பாகும். இறைவனிடத்திலே அன்பு ஏற்படும் போது அவரை பற்றிய சிந்தனை நமக்கு ஏற்படுகின்றது. பக்தி முற்றுமுற்ற இறைவனுடைய எண்ணம் எப்போதும் அவனுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே பக்தி மேலிடும் போது அந்த உள்ளம் சிவனாகின்றது, ஜீவனே சிவனாகும் அங்கே. அடுத்து ஆணவம் அல்லது அகங்காரம். இந்த ஆணவம் அகங்காரம் எப்போது ஒழியும் ஒருவனுக்கு என்றால், ஆணவமும் அகங்காரமும் கொண்டு இருப்பவர்கள் நிறைய பேர் இப்போது. இதிலே எல்லாம் அவனுடையது, அனைத்தும் அவன் செயல் என்கின்ற உணர்ச்சி நெஞ்சிலே எப்போது வந்து குடிகொள்கின்றதோ அப்போது நம்முடைய அகங்காரம் ஒழிந்துவிடும். அடுத்து முக்தி அடைதல் என்றால் என்ன என்பதுதான் நம் எல்லோருடைய மனதிலேயும் இருக்கின்ற கேள்வி. பசு என்று சொல்லப்படுகின்ற உயிர் பாசத்தை விட்டு நீங்கி சிவத்துடன் இரண்டர கலந்து விடுவதற்கு முக்தி அடைதல் என்று பெயர். அடுத்து அந்தக்கரணங்கள் என்றால் என்ன? அந்தக்கரணங்கள் என்றால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பனதான் அந்தக்கரணங்கள் என்று சொல்வார்கள். அதேபோல் ஞானேந்திரியங்கள் என்பது 5 வகை. இந்த ஞானேந்திரியங்கள் மெய், வாய்,
கண், மூக்கு, செவி என்பனவாகும். இந்த ஞானேந்திரியங்களால் தான் நாம் இறைவனை அடைகின்றோம். அடுத்து கர்மேந்திரியங்கள் என்றால் என்ன என்று கேட்டால் வாக்கு, பாதம், பாணி, பாயுரு, உபத்தம் இவைதான் கர்மேந்திரியங்கள். அடுத்து தன்மாத்திரைகள் என்றால் என்ன என்று கேட்டால் ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை என்பன தன்மாத்திரைகள் என்று சொல்வார்கள். அடுத்து ஐம்பூதங்கள். இந்த ஐம்பூதங்கள் என்றால் என்ன என்று பார்த்தோமானால் முதலிலே வருவது பிருத்திவி. பிருத்திவி என்றால் நிலம். அடுத்து அப்பு. அப்பு என்றால் நீர். அடுத்து தேயு. தேயு என்றால் நெருப்பு. அடுத்து வாயு. வாயு என்றால் வழி என்றும் சொல்வார்கள். வான்வெளி என்று சொல்கின்றோம் அல்லவா, வாயு என்பதை வழி என்றும் சொல்வார்கள். ஆகாசம் என்பன ஐம்பூதங்களாகும். முதலிலே பிருத்திவி. பிருத்திவி என்றால் நிலம். அடுத்து அப்பு. அப்பு என்றால் நீர். அடுத்து தேயு. தேயு என்றால் நெருப்பு. அடுத்து வாயு. வாயு என்றால் வழி என்றும் சொல்வார்கள். அடுத்து ஆகாசம், வான் என்பன. இவைதான் ஐம்பூதங்கள். இறைவன் உலகையும் உலகப் பொருட்களையும் உயிர்களுக்கான உடம்பையும் ஏன் படைத்தார் என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் வரும். உயிர்களை பற்றியுள்ள அழுக்கை, ஆணவத்தை நீக்கி உயிர்களை பக்குவப்படுத்தும் பொருட்டே இறைவன் கருணையுள்ளம் கொண்டு இவற்றையெல்லாம் படைத்திருக்கின்றார். ஆகவே இந்த மனித ஜென்மத்தை மீண்டும் பிறவாமல் இருப்பதற்காக என்னென்ன முயற்சிகளை எல்லாம் எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சிகளை நாம் இந்த ஜென்மாவிலே எடுத்து கடைத்தேற முயற வேண்டும். அந்த கடைத்தேறுதலுக்கு என்ன செய்ய வேண்டும்? குருமார்களை பற்றி கொள்ள வேண்டும். ஆகவே குருமார்களை, நமக்கான குருமார்களை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். அதற்கான நேரம் வரும்போது நல்ல குருமார்கள் நமக்கு தென்படுவார்கள். இசைஞானி அவர்கள் ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள். எனக்கான குருவை நான் தேடவில்லை, எனக்கான குரு ரமணர் என்பதை ரமணரே எனக்கு சொன்னார் என்று இசைஞானி இளையராஜா அவர்கள் கூறுவார்கள். அதுபோல நமக்கு நல்ல ஞானம் உண்டாக வேண்டும் என்று இருந்தால் நமக்கான குரு நம்மை அழைப்பார். ஆகவே எல்லோருக்கும் அவரவர்களுக்கான குரு கிடைக்க வேண்டும். எல்லோரும் இந்த மனித வாழ்வையை கடைத்தேற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.